இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல்லாவே வந்து டிஜிட்டல் யுகத்துல வந்துட்டோம். எல்லாமே ஒரு டீ கடையில இருந்து சாதாரண ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம யோசிச்ச இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு யோசிச்ச ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரே வந்து எப்படி ஒரு டீ கடையில வந்து ஒரு அ யுபிஐ மூலியமா பே பண்ண முடியும்? அதுக்கு வந்து தனியா ஒயர் விட்டுட்டு இது பண்ணிட்டு இருப்பீங்களா? அப்படின்ற மாரி சிதம்பரம் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு அப்படின்றதெல்லாம் நீங்க ரீசென்ட்டா கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த டைம்ல. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே சாத்தியமாயிருக்கு. யுபிஐ டிரான்சாக்ஷன் மூலியமா ஜஸ்ட் வைஃபை ஒரு மொபைலு, ஒரு ஜஸ்ட் அந்த யுபிஐ அந்த ஸ்கேனர் கோட் மட்டும் இருந்தா போதும். இன்னைக்கு வந்து எல்லா டிரான்சாக்ஷனுமே பாசிபிள் ஆயிருக்கு. அதுலயும் வந்து இந்த யுபிஐ பேமெண்ட்ல வேர்ல்டு லெவல்லயே வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து இந்தியா படைச்சிட்டு இருக்கு அப்படின்ற வரைக்கும் வந்து நல்ல ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே போல இப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்றது, அந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்றதும் வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப பிரபலமாயிருச்சு. தங்கத்தை பொதுவா தங்கம், அதுக்கப்புறம் நிலம் அப்படின்ற மாதிரி அதுல இன்வெஸ்ட் பண்றதை தாண்டி எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒண்ணு, அதாவது கோல்டு சில்வர், எப்படி ஏதாவது கோல்டு பீஸ் நிப்டி பீஸ்ன்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து, இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருந்து, எப்படி பிஎஃப், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம், அப்படி எல்லாருக்கும் அவங்கவுங்க தகுதிக்கு தெரிஞ்ச மாதிரி, அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, அவங்களாட்டி முடிஞ்ச மாதிரி ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்லயும் ஸ்டார்ட் பண்ணி டிஜிட்டல் முறையில நம்மளோட பணத்தை சேவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆனா வந்து இதை பத்தி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். இப்ப கோல்டோட ஏற்ற இறக்கங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து ஒரு சாலிடான ரீசன் இல்லாம வெறும் வந்து ஒரு என்ன சொல்றது, உலக நாடுகளோட போர் பதற்றங்கள், உலக நாடுகளோட போட்டி, சண்டை சச்சரவுகள், அவங்களோட ஆதிக்கத்தை வந்து நிலைநிறுத்தணும் அப்படின்ற மாதிரியான சில போக்குகளை வச்சு மட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய விலையேற்றங்கள் இறக்கங்கள் வந்து அசாதாரணமா நடக்குது. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு நடக்க வேண்டிய மூவ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள்ல 10 நாளைக்குள்ள நடந்துருது. 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட்லாம் சர்வசாதாரணமா நடக்குது. இதுல ரெண்டு விதமான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து ஈஸியா பணக்காரன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்துல இருக்கு. அதே போல ஒரே நாளில எத்தனை கோடி எத்தனை பில்லியன் வச்சிருந்தாலும் ஒரே நாள்ல நீங்க வந்து ஒண்ணுமே இல்லாம பேங்க்ரப்சி ஆகி போறக்கூடிய வாய்ப்பும் வந்து அதிகமா இருக்கு. எந்த அளவுக்கு வந்து வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கோ அந்த அளவு அதை விட அதிகமான அழிவுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. சரியா? அதனால வந்து நம்ம யாருமே இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பொதுவா வந்து இந்த போர்கள், இந்த தொற்று நோய், திடீர்னு வரக்கூடிய இந்த இந்த விஷயங்கள் வந்து ஆயுள் ஏறதா இருக்கட்டும், தங்க ஏறதா இருக்கட்டும், இந்த கொரோனா மாதிரி விஷயங்கள் பரவனதா இருக்கட்டும், இல்ல லாக்டவுனா இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்து ஏதோ அன்னன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகளால உருவாக்கப்படுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதை பத்தி நான் நிறைய வந்து ஆல்ரெடி ஒரு 2-3 சீரிஸ் வீடியோ போட்டிருந்தேன். சரி, ஓகே. அதை தாண்டி நம்ம இதெல்லாம் நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றத தாண்டி இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து இந்த ட்ராப்ல வந்து நம்ம வந்து முழுமையா வெளியாக முடியாது, அது கன்ஃபார்ம். 100% வந்து நம்ம இதுல இருந்து வெளியாகி ஓட முடியாது. பட் வந்து எங்க போகுது, என்ன நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு ஒரு சேஃப் ப்ளே பண்றதுக்கு, இல்ல வந்து ஒரு திருப்தியா இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு உதவியா இருக்கும். அது மூலியமா இந்த வீடியோ மூலியமா அதை வந்து என்னாட்டி முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்றத ட்ரை பண்றேன். மொதல் விஷயம் சொன்ன, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த உலகத்தை வந்து யாரோ ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாம உட்காந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேர் வந்து நிறைய இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து ஃப்ரீ மேசன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றாங்க, இவங்க எல்லாம் வந்து சாதாரணமான ஒரு அவங்கள செயல்படுத்துற ஒரு குரூப்ஸ் தான். இவங்களுக்கு மேல வந்து 300 பீப்புள்ஸ், அதாவது 300 ஒலிம்பியன்ஸ் சொல்லிட்டு ஒரு கவுன்சில் வந்து இருக்கு. ஒலிம்பியன் கவுன்சில் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க. அவங்கதான் வந்து இந்த உலகத்தோட மொத்த விதியையும் தீர்மானிக்கிறது அவங்கதான். எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு என்ன நடக்கணும், எப்படி இருக்கணும்ன்றதை தீர்மானிக்கிறது அவங்கதான் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. சரி, இதெல்லாம் வெறும் வதந்தியா இல்ல உண்மையா அப்படின்றத யோசிக்கும் போது, ஆனா இப்ப நடக்கிற ரீசெண்டா நிகழ்வுகளை பார்க்கும்போது, ஆல்ரெடி நடந்த டேட்டாஸையும் பிளஸ் இப்ப நடந்துட்டு இருக்க நிகழ்வுகளையும் வச்சு பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஏதோ ஒரு அமைப்போட சிஸ்டமேட்டிக் கண்ட்ரோல்ல தான் நடக்குது அப்படின்றது தெளிவா புரியுது. சரி, ஓகே. அதை வந்து அவங்கள வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியுமா, அவங்க கிட்ட நம்ம எஸ்கேப் ஆக முடியுமா அப்படின்றது அது அடுத்த விஷயம். அது முடியாதுன்றது தெரிய எல்லாருக்கும். அது அடுத்த பிரச்சனை. சரி, இப்ப அவங்களோட நோக்கம் என்னவாதான் இருக்கு அப்படின்றத ஒரு 10 விஷயங்களா வந்து பார்ப்போம். விஷயம், அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒற்றை உலக அரசு. எல்லா வித தேசத்துக்கான ஒரு ஒரு நாட்டுக்கும் உள்ள எல்லைகள்லாம் தகர்த்து ஒரே விதமான உலக நாடுன்னு அப்படி ஒரே அமைப்பு கீழே, ஒரே சிஸ்டத்துக்கு கீழே எல்லாரையும் கொண்டுட்டு வருது. சரியா? அதே போல ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா கேஷ்லெஸ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஜிட்டல் நாணய முறை. அதாவது கண்ணுல வந்து நீங்க பேப்பர் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் பணம்ன்றத ஒண்ணு கண்ணுல பார்க்கவே முடியாது. ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கண்ட்ரியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான திட்டத்தை வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட சக்சஸ்ஃபுல்லா செயல்படுத்திட்டே இருக்கு. 2030 2035 பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து டிஜிட்டல் கரன்சிக்கான மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். 90% வந்து கூட ரொம்ப வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதுக்கு மேல பணம்ன்றது அப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடும். இப்பயே ஆல்ரெடி இல்ல. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா 2035 பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து நம்ம வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ல மட்டும் தான் இருப்போம். இது மூலியமா என்ன நடக்கும் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செலவுமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம பண்ண முடியாது. எல்லாமே வந்து அவங்க கிட்ட அந்த ரெக்கார்டு வந்து 24 ஹவர்ஸ் அவங்க கிட்ட கண்காணிச்சே இருப்பாங்க, நம்ம என்ன பண்றோம், என்ன செலவு பண்றோம் அப்படின்றது. அடுத்த 3வது பாத்தீங்கன்னா வந்து ஒன் வேர்ல்டு சென்ட்ரல் பேங்க்னு சொல்லுவாங்க. அதாவது ஒற்றை உலக மத்திய வங்கி.
இப்போ வந்து நடக்கிறது மாதிரி இப்போ வந்து அப்படிதான், இப்பயும் அப்படிதான் இருக்கு. ஆனா வந்து பேர் தான் வந்து வேற வேற பேர்ல இருக்குது. ஒரு ஒரு நாட்டுக்குமான பேர்ல வந்து அந்த பேங்க் செயல்பட்டு இருக்கு. ஆனா அந்த பேங்க்குக்கு வந்து ஆர்டர் போடுறது எவ்வளவு பணம் அச்சடிக்கணும், எவ்வளவு வந்து வட்டி விகிதம் இது பண்ணணும் அப்படின்ற எல்லா ஒழுங்குமுறைகளையும் கொடுத்து அதை கண்காணிச்சிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஒரு வேர்ல்டு சென்ட்ரல் பேங்க் மட்டும்தான். சரியா? எந்த பேர் வேற வேற பேர் இருந்தாலும் இப்ப வந்து சில பேர் சொல்லுவாங்க யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் தனியா இருக்கு, யூஎஸ்க்கு தனியா இருக்கு, சைனா அந்த மாதிரிலாம் தனியா யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுங்களுக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு வேர்ல்டு என்ன சொல்றது, அந்த பேர்ல அந்த நாட்டோட பேர்ல இருந்தாலும் அந்த பேங்கிங் சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்றது யாருன்னா ஒரே ஒரு ஒற்றை பேங்க் மட்டும்தான் இப்பயும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல டைரக்டாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து ரீசெண்ட் நம்ம நாட்டிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பேங்க்ஸ் எல்லாம் இணைச்சு வந்து ஸ்டேட் பேங்க் கீழ, இந்தியன் பேங்க் கீழ அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அந்த பேங்க் கீழே கொண்டு வந்தாங்க. மொத்தமா மர்ஜ் பண்ணி ஒரே பேங்கை கொண்டு வந்தாங்க. அதே போல சிஸ்டம் தான் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலா நடக்கிற மாதிரியே தெரியும், நார்மலான வளர்ச்சி மாதிரியே தெரியும். இந்த எல்லா விஷயங்களாலையும் சில பெனிஃபிட்ஸா இருக்கும். எல்லா பெனிஃபிட்ஸ் இல்லாம வெறும் ஆபத்து மட்டும் சொல்ல முடியாது. எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டோட வளர்ச்சிக்காக பெனிஃபிட்ஸ்க்காக பண்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து சிஸ்டமேட்டிக் முறை வந்து அவங்களோட நோக்கம் வந்து ரொம்ப சிம்பிள். அதாவது தனி மனுஷனுக்கு அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது. எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேம்ல இருக்கக்கூடிய கேமோட ஒரு என்ன சொல்றது, அந்த கேம்ல இருக்க கேரக்டர் மாதிரி தான் நம்ம எல்லாருமே. மனுஷங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம்ல இருக்க கேரக்டர் மாதிரி. அந்த கேமை ப்ரோக்ராம் பண்றவரு இந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணணும், இந்த கேரக்டருக்கான லிமிட்ஸ் என்னவோ அது மட்டும் தான் கொடுப்பாங்க. அது மட்டும் தான் மனுஷன் வந்து செயல்படுத்த முடியும். அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு கண்ட்ரியுமே வந்து ராணுவத்துக்கு வந்து எவ்வளவு ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டு இருக்கு. அடுத்து வந்து இவங்களோட என்ன அப்படின்னா ஒன் வேர்ல்டு ஆர்மியை வந்து உருவாக்குறது. அதாவது எல்லா நாட்டுக்கான தனித்தனி படைகளை நீக்கிட்டு இப்போ வந்து அமெரிக்கா வந்து எப்படி அதை கையில் எடுத்து சின்ன சின்ன நாடுகள், எண்ணெய் வளம் அதிகம் வச்சிருக்க நாடுகள், ராணுவ வசதி அதிகமா இல்லாத நாடுகள் வந்து எப்படி வந்து நாங்க வந்து உங்களுக்கு ராணுவ வசதி பண்ணி தரோம், நீங்க வந்து எங்களுக்கு எண்ணெய் வந்து டாலர்ல சேல் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி சிஸ்டமே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து எல்லாருமே வந்து இது அதிகமான செலவு ஆயிட்டு இருக்கு, ரொம்ப அதிகமான செலவாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தெல்லாம் வந்து திட்டமிட்டு அவங்க வந்து ஒரு நாள்ல அவங்கள பொருளாதாரத்தை மொத்தமா சரிச்சு வரதுக்கு அவங்களுக்கு ஒரு நாள் போதும். ஒரு நைட்டுக்குள்ள மொத்த பொருளாதாரத்தையும் தரைமட்டமாக்கிட்டு அடுத்து வந்து நாட்டை வந்து கடலை தள்ளுறதுக்கு இந்த அமைப்பால முடியாத விஷயமே உண்மை கிடையாது. அதை மாத்திட்டு கூட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒற்றை ராணுவத்துக்கு கீழே கொண்டு வந்துருவாங்க. எல்லாத்தையுமே வந்து அவங்களோட கண்ட்ரோல கொண்டு வந்துருவாங்க. இது மூலியமா வந்து இந்த எந்த விதமான திட்டங்களுக்கும் வந்து நம்ம எந்த வித புறக்கணிப்புமே சொல்ல முடியாது. நமக்கு வந்து அந்த ஆப்ஷனலே கிடையாது. இந்த போராட்டம் இது போல எதிர்க்கிறது இல்ல ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றது, எந்த விதமான விஷயங்களும் எந்த விதமான ஒரு விதமான எதிர்ப்புமே நம்ம காட்டவே முடியாது. அதே பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து தேசிய இறையாண்மை ஒழிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாட்டுக்கும் வந்து இப்பெல்லாம் நம்ம ஒரு நாட்டுக்கும் தனித்தனி சட்டம், தனித்தனி கலாச்சார அடையாளங்கள்னு சொல்லி இருக்குது. இது எல்லாத்தையுமே மொத்தமா அடிச்சுட்டு உலகளாவிய பொது விதி ஒண்ணு வந்து கொண்டு வந்துருவாங்க. சென்ட்ரலைஸ்டா வந்து இதுதான் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பொது விதி வந்து உருவாக்கி அதை வந்து கொண்டு வந்துருவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது பாத்தீங்கன்னா சொத்துரிமை பறிப்பு. அதாவது உங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா உங்களுக்குன்னு சொந்தமா எதுவுமே இருக்காது, ஆனா வந்து நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து கொண்டுட்டு வந்துருவாங்க. அதுக்கு சாத்தியமான ஸ்டார்டிங்ல வந்து இன்னும் கொஞ்சம் காலத்துல பாருங்க, ஒரு 10-20 வருஷத்துல பணம்ன்றது எல்லாத்தையுமே இருக்கும். பணம்ன்றது என்ன சொல்றது சர்வசாதாரணமா வெறும் நம்பர்ஸ் தானே. அந்த நம்பர்ஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்கு. இன்னைக்கு வந்து எப்படி வந்து கிரிப்டோ கரன்சி மூலியமா வந்து ஷார்ட் டேர்ம்ல வந்து வாங்கி வச்சிருந்த எல்லாருமே ஒண்ணுமே அதுக்கு பின்னாடி வேல்யூ இல்லாம எல்லாரும் வந்து பணக்காரனாங்களோ டிஜிட்டல் முறைமா தான். நீங்க சும்மா வந்து ஒரு டாலருக்கு $2 வாங்கி $100 வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா $10,000 இருக்கும், அடுத்து $1,00,000. இப்படி எல்லாம் பணக்காரனானவங்க ஷார்ட் டேர்ம்ல பணக்காரனானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி வந்து பணத்துக்கான ஒரு வேல்யூவே இல்லாம போயிடும். பணம்ன்றது ஒரு நம்பர், ஜஸ்ட் டிஜிட்டல்ல ஒரு நம்பரா இருக்கனால அது வந்து அவ்வளோ வந்து ஒரு என்ன சொல்றது, மக்களுக்கு வந்து ஒரு கட்டத்துல வந்து நம்ம கிட்ட தான் பணம் இருக்கு, நம்ம வந்து ஓடி உழைச்சு என்ன பண்ண போறோம், இல்ல வந்து சேர்த்து வச்சு என்ன பண்ண போறோம், சொத்து தானே, சொத்து இருந்து மட்டும் என்ன பண்ண போகுது, நிம்மதியா இருக்கிறோம்ல, நல்லபடியா சாப்பிடுறோம், நிம்மதியா இருக்கிறோம், நமக்கு எதுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி மக்களும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு சிஸ்டமேட்டிக். இப்ப நான் சொல்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தெரியாத மாதிரி நடக்குமானா மக்களுக்கு தெரிஞ்சே நடக்கும். ஆனா மக்கள் வந்து அதை ஏத்துக்கிற மாதிரி இன்ஃபுளுன்ஸை வச்சு இதுதான் லைஃப், இப்படிதான், இதான் நல்ல வாழ்க்கை, இப்படிதான் வாழணும் அப்படின்ற மாதிரி அதை வந்து ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆக்கி அதை மக்களே வந்து அவங்களே விருப்பப்பட்டு பண்ண வச்சிருவாங்க. அதே போல அடுத்த முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த இந்தியா போல இருக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் வந்து இந்த குடும்பம் அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது. குடும்பம் அந்த பாரம்பரியம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, அது போல எல்லாருமே தடுப்பூசி போட்டுட்டு இருக்கோம். இந்த தடுப்பூசி வந்து உண்மையுமே மக்களோட வளர்ச்சிக்காக போடப்படுதா, மக்களோட நலனுக்காக போடப்படுதா, தொற்று நோய்கள் தடுக்கிறதுக்காக போடப்படுதா, இல்ல வந்து அவங்களோட இம்யூன் பவரை கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட டிஎன்ஏ வந்து ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ற மாதிரி நடக்குதா அப்படின்றது இன்ன வரைக்கும் தெரியல. என்னதான் சில ஆய்வு கட்டுரைகள் வந்து வந்தாலுமே ஆனா வந்து அதை வந்து நம்மளாட்டி வந்து அதை வந்து ஒரு ப்ரூவ் பண்றதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டிஸுமே நமக்கு இன்ன வரைக்கும் கிடைக்கல. அப்படியே ப்ரூவ் பண்ணாலும் அது நிக்குமான்றது தெரியாது. ஏன்னா அதை உருவாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உலகளாவிய அமைப்புகள், அதை எதிர்த்து நம்மளாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா 8வது பாத்தீங்கன்னா பொருளாதார சார்புன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா உலகளாவிய அடிப்படை வருமானம் மூலம் உங்க மக்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா
தான் சொந்தமா வந்து உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லாத அளவுக்கு எல்லாருமே வந்து சோம்பேறி வைக்கணும் சொன்னேன். அது போல எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும், எல்லாமே அவைலபிளா கிடைக்கும். நீங்க வந்து என்ன சொல்றது, இன்னைக்கு வந்து எப்படி வந்து ஒருத்தர் எந்த கஷ்டமே படாம ஜாலியா இருந்துட்டு ஒரு இது தப்பா சொல்லல, உண்மையை சொல்றேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முன்னாடிலாம் வந்து ஒருத்தர் உழைச்சி உண்மையுமே ஒரு வேல்யூ கொடுத்தா மட்டும் தான் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்ற நிலைமை போய் இன்னைக்கு வந்து என்ன பண்ணாலும் பணம் சம்பாதிக்கலாம். ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து நம்ம கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்கு, நம்ம கிட்ட ஒரு மீடியான்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சு என்ன பண்ணாலும் சம்பாரிச்சு போடலாம், சம்பாரிச்சுக்கலாம், காசு பண்ணிக்கலாம் அப்படின்ற நிலைமை வந்து என்ன மக்கள் என்னென்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணி கூட பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஆல்ரெடி இது இப்ப நான் சொல்ற எல்லாமே ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்கு. எதுவுமே புதுசா ஸ்டார்ட் ஆகிற பொருள் கிடையாது. ஆல்ரெடி எல்லாமே உங்க மக்கள் கிட்ட வந்துருச்சு, ஊடுருவிடுச்சு. இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. இது இப்ப முடிய போற ஸ்டேஜ்ல இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, இந்த போர் பதற்றம், இந்த பொருளாதார தடைகள் வந்து நடக்கிறது, பொருளாதார வீழ்ச்சி, இந்த தங்க விலையேற்றம், இந்த அப்புறம் தொற்று நோய் வருது, அதுக்கு வேக்சின் போடுறது, எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு. இது முடிய போற காலகட்டம் வந்துருச்சு. இது எல்லாமே அவங்களோட சிஸ்டம் எல்லாமே கரெக்டா ப்ராசஸா போயிட்டு இருக்கு. அது சக்சஸ்ஃபுல்லா முடிய போற கட்டம் வந்துருச்சு. 2030 2035 நான் சொல்றேன் எல்லாமே அங்க நடைபாட்டு அவங்களோட கட்டுப்பாட்டுல எல்லாமே இருந்துட்டு இருக்கும். இது எல்லாமே நடைமுறையில இருக்கும் ஃபுல்லாவே. இந்த எல்லாமே இப்ப வந்து அமெரிக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இருக்கு. அதாவது இப்ப மக்களுக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, வேலை இல்லை அப்படின்னா வேலை திரும்ப அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆஃப் பேமெண்ட், அதாவது அவங்க அடிப்படை வருமானத்தை வந்து நடத்தக்கூடிய அளவுக்கான காசை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க, கவர்மெண்ட் வந்து கொடுக்கும். இது வந்து இப்போதைக்கு என்ன சொல்றது, தவறான சிஸ்டம் கிடையாது, நல்ல சிஸ்டம் தான். ஏன்னா அவங்க லைஃப் வாழணும், அவங்க சாப்பிடணும், ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் பண்ணணும், எல்லாமே ரைட்டு தான். பட் இதே சிஸ்டம் வந்து டோட்டலா வந்து இப்போதைக்கு அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் பாக்குறதுன்றது ஓகே, வேலைக்கே வேணாம், வேலைக்கே போறது தேவையில்லை அப்படின்ற பட்சத்துல ஒருத்தர் வந்து எப்போதுமே இன்னொருத்தர் இப்ப நம்ம எப்படி இலவசங்களுக்கு கையேந்தி நிக்கிறோமோ, அடுத்து 5000 கொடுப்பாங்க 10,000 கொடுப்பாங்கன்ற ஒரு எண்ணத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோ, அதே மாதிரி எப்போதுமே வந்து இலவசத்தை மட்டுமே நம்பி ரேஷன்ல அரிசி கொடுக்கறது, ஏதாவது ஒண்ணு கொடுக்கறது, மாசம் மாசம் காசு போட்டு வருது, இப்படி அதை நம்பி மட்டுமே நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா அழியும் போது மொத்தமாவே என்ன பண்ணுவோம், ஒரு டைம்ல உழைக்கணுன்ற எண்ணமே இருக்காது. யாருமே வந்து சர்ச்சா ஒரு தொழில் பண்ணணும், ஒரு முன்னேறணும், வாழ்க்கையில வந்து ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாம ஈஸியா வருது, காசு தான் ஈஸியா கிடைக்குது, கவர்மெண்ட் தான் கொடுக்குது, இங்கதான் நிறுவனங்கள் கொடுக்குது, நம்ம ஜாலியா இருந்துட்டு சம்பாரிச்சுட்டு ஜாலியா வாழ்ந்துட்டு போறோம், எதுக்கு நம்ம கஷ்டப்படணும் அப்படின்ற எண்ணம் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் வந்துடும். அது மூலியமா என்ன சொல்லுவாங்கன்னா உலகளவு அடிப்படை வருமானத்தை வந்து உருவாக்கி வச்சிருவாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோ சிப் வந்து உடம்புல பொருத்திடுவாங்க. மைக்ரோ சிப் மூலம் உடம்புல பொருத்திட்டாங்க அப்படின்னா அது மூலியமா வந்து இப்ப எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லாம எல்லாருக்குமே ஒரே மாதிரி மார்க் போட்டு வெறும் மனப்பாடம் பண்ணி வச்சு அந்த பிள்ளைங்க வந்து எதுக்காக படிக்கிறோம் அப்படின்றத தாண்டி போய் வெறும் படிச்சு எழுதி மார்க் அதை வந்து வாந்தி எடுத்தா அதுக்கு மார்க் கிடைக்கும், மார்க்கை மட்டும் வச்சு நம்ம அடுத்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எப்படி வந்து ஒரு படிப்புன்ற சிஸ்டம் அடிப்படையா வரைஞ்சு போச்சோ, படிப்புன்ற பர்பஸே எதுக்கானதுன்றதை யாருமே புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சோ, அதே போல இந்த சிஸ்டமும் என்ன பண்ணும், ஒருத்தரோட அவங்களோட எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களோட எப்படி அவங்க வந்து பேசுறாங்க, ஏன்னா 24 ஹவர்ஸ் உங்க சிப்பை வந்து உங்க உடம்புல இருந்துச்சு அப்படின்னா நீங்க 24 ஹவர்ஸ் அதுல இருந்து நீங்க எங்கேயுமே எஸ்கேப் ஆக முடியாது. எங்களோட எல்லா டேட்டாவும் அதுல பதிவாயிட்டே இருக்கும். உங்களோட எண்ணங்கள் கொண்டு இன்னும் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கொண்டு அதுல பதிவாயிட்டே இருக்கும். இப்பயாவது நீங்க வந்து மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில வந்து ஒண்ணு போய் சொல்ல முடியும், அப்ப வந்து அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்காது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படி ஸ்கிரீன்ல ஓடும். அந்த மாதிரி வந்து வரும்போது அதை வச்சு என்ன சொல்றோம், அவங்களுக்கு மார்க் போட்டு அதுக்கு மாதிரி அவங்களுக்கு லைஃப் டைம் வந்து ஹாலிவுட் படம் நிறைய பார்த்திருப்பீங்க. அவங்க வந்து நினைச்சாங்கன்னா அந்த சிப்பு மூலியமா வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு 72 மணி நேரம் வாழ்றதுக்கு, இன்னொரு 100 மணி நேரம் வாழ்றதுக்கான எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரீசார்ஜ் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். இது எல்லாமே வெறும் கட்டுக்கதையா வெறும் ஹாலிவுட் படமான்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் இப்ப நடக்கக்கூடிய ஒரு ஆய்வுகளை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய படங்கள் தான் வந்து என்ன பொறுத்தவரை ஹாலிவுட் எல்லாமே. ஸோ ஆல்ரெடி வந்து எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, எலன் மஸ்கோட அந்த மைக்ரோ சிப்பை பொறுத்தி ஒருத்தர் வந்து சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கு நிறைய வந்து ரோபோட்டிக்ஸ் வந்து உருவாயிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இன்னும் வரக்கூடிய காலங்களில் மக்கள் வந்து எளிமையா வந்து எல்லாருமே வந்து இது வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி உருவாகிடும். எல்லாருமே சிப்பு பொறுத்துறது வந்து ஒரு ஸ்டைல ஒரு ட்ரெண்ட் மாதிரி உருவாகி எல்லாருமே பொருத்திப்பாங்க. அது மூலியமா அவங்க வாழ்க்கையை வந்து முழுமையான கட்டுப்பாட்டில் எடுக்க முடியும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா தொழில்நுட்ப கண்காணிப்பு இது வந்து இப்ப ஆல்ரெடி எல்லாத்தையுமே இருக்கு, எல்லாமே அட்வான்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இப்ப மாதிரிலாம் வந்து ஒயர் சிஸ்டம் போடணும், ஒரு டவர் அமைக்கணும் அப்படின்னா இப்ப அது கூட தேவையில்ல, டேரக்டா சேட்டலைட்ல இருந்தே வந்து உங்களுக்கு டவர் கொடுக்க அளவுக்கு வந்துருச்சு. ஸோ வைஃபை சிக்னல் மூலியமா எங்க இருந்து வேணாலும் எந்த வித ஒயரும் இல்லாம எந்த காட்டு பகுதியில் இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்களை வந்து ஈஸியா வந்து நீங்க பூமிக்கு அடியில் 500 அடி ஆழத்துல இருந்தா கூட ரேடார் மூலியமா உங்களை எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற வரைக்கும் துல்லியமா ஸ்கேன் பண்ணக்கூடிய டிஜிட்டல் சிஸ்டம் எல்லாமே வந்துருச்சு. இது மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு வளையத்துக்குள்ள, ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள, ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ள எந்த நேரமும் வச்சுக்க முடியும். ஆல்ரெடி சைனா போற நாடுகள்லாம் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா போக்குவரத்து கட்டுப்பாடு, அதாவது ஒருத்தரும் தனித்தனியா வந்து யாரும் வந்து காரு பைக்குன்னு எதுவும் வச்சிருக்காம ஒன்லி வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ற மாதிரி எல்லாருமே வந்து அந்த நிலைமைக்கு வந்து வந்துருவோம். ஃபியூச்சர்ல வந்து எதுவுமே வந்து தனியா வச்சுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து வருமானமும் இருக்காது, அதை மெயின்டைன் பண்ற அளவுக்கு நமக்கு முடியாது. ஸோ எல்லாருமே வந்து பொது போக்குவரத்தை பயன்படுத்துற நிலைமை வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா உணவு சர்வாதிகாரம், இதுவும் ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். நம்ம யாருமே தனியா வந்து விவசாயம் பண்ண முடியாது, கார்பரேட் மட்டும் தான் விவசாயம் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் தான் அவங்க கொடுக்குற உணவு மட்டும் தான் அவங்க சொல்ற வேலையில நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும்.
அப்படியே அவங்க கொடுத்து நம்ம வந்து அதை விளைய வச்சாலும் அதை வந்து நாம வந்து சேல் பண்ண முடியாது. நம்ம அவங்க அந்த நிறுவனத்திட்ட மட்டும் தான் கொடுக்க முடியும். அந்த நிறுவனம் மட்டும் தான் அதுக்கான விலை நிர்ணயத்தையும் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட எவ்வளவு எடுக்கணும் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. அதை வெளில எவ்வளவு விற்கணும் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிடுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கார்பரேட்டோட ஏகப்பத்தி நடக்கும். அதாவது சின்ன சின்ன வணிகங்கள்லாம் அழிச்சிட்டு கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுக்குற ஒன்லி பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் வந்து பெரிய பெரிய மால்ஸ் இது மாதிரி வந்து பெரிய பெரிய நிறுவனங்களோட மார்க்கெட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் அப்ரூவ் கொடுப்பாங்க. அதே அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மதங்கள்ன்றது தனித்தனியா இருக்காது. எல்லா மதங்களையும் ஒழிச்சிட்டு உலகளாவிய ஒரே ஒரு மதம் அப்படின்ற ஒரு ஒற்றை இதுக்கு கீழே வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டு வருவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே புதுசா ஸ்டார்ட் பண்ண போறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி ஆல்ரெடி என்ன சொல்றது அதை சக்சஸ்ஃபுல்லா கிட்டத்தட்ட அதோட எண்டுக்கு வந்து வரப்போகுது. இன்னும் வந்து ஒரு 5 வருஷம் இல்ல 10 வருஷத்துக்குள்ள இந்த உலகம் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த விஷயங்களை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இந்த நான் சொன்ன ஒரு 14 விஷயங்களை நோக்கி தான் வந்து இந்த உலகம் மூவ் ஆயிட்டு இருக்கு. அந்த சிஸ்டம் வந்து எங்க கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்கன்னா இந்த விஷயங்கள் மூலியமா மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தணும். மக்களுக்கு தேவையான வளங்களை வந்து அவங்க எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தான் மக்கள் யூஸ் பண்ணணும். அதை தாண்டி வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது மொத்த இதையும் வந்து அவங்களாட்டி ஒற்ற சிஸ்டம் மூலியமா ஒரு இடத்துல இருந்து மொத்த வேர்ல்டையும் வந்து அவங்களாட்டி கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த சிஸ்டங்களை நோக்கி தான் வந்து அவங்க கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இதுல சில நாடுகள் வந்து விதிவிலக்கா வந்து முன்னேறணும்னு நினைச்சாலும் ரொம்ப விலகி போக முடியுமா அப்படின்னா முடியாது. மேபி ஒரு 20% வந்து அவங்க வந்து நம்ம மாதிரி இல்லாம கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் இருக்கிற மாதிரி தெரியும். இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா மற்ற நாடுகளுக்குள்ள அவங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நிச்சயமா வந்து அவங்க இந்த சிஸ்டம்குள்ள வந்து தான் ஆகணும். இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து இதை தெரிஞ்சுக்கிறது மூலியமா வந்து இதுல இருந்து உங்களுக்கு பயமுத்துறதோ உங்களை வந்து இது பண்றதோ என்னோட எண்ணம் கிடையாது. உலகன்றது எங்க போயிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. அது மூலியமா வந்து தயவு செஞ்சு திடீர் நடக்கக்கூடிய அந்த தங்க விளையாட்டுகள் இந்த மாதிரி விஷயங்கள் பொருளாதாரத்தை வந்து கிரீடியில வந்து உடனே இன்னைக்கு நாளைக்கு சம்பாதிச்சு நாளைக்கு நம்ம எல்லாம் இதுவாயிடணும் பெரிய ஆயிடணும் வச்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு மாறிடாதீங்க. என்னதான் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் வந்து புதுசா இன்ட்ரடியூஸ் ஆனாலும் முதல்ல வந்து நீங்க உங்களுக்கு கேள்வி கேளுங்க. இது எனக்கு அவசியமா? இதை நான் பண்ணாதான் நான் வாழ முடியுமா அப்படின்றத முதல்ல கேள்வி கேளுங்க. எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் சில தற்சார்பு விஷயங்களை உங்க உடம்பு ஆரோக்கியமான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிட்டு நல்லபடியா ஃபாலோ பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே 10 பேஸா எதுக்கு என்னத்துக்குன்னு கேட்காம அதை மட்டுமே வாழ்க்கை எடுத்துட்டு வாழாம நமக்குன்னு சில வரையறைகள் நம்மளோட கலாச்சாரங்கள் நம்மளோட தமிழ் மொழி இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மளோட உடல் ஆரோக்கியம் அப்புறம் வந்து தற்சார்பு விவசாயம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து எப்போதுமே கடைபிடிச்சு ஒரு நம்மளோட குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிற தாண்டி நல்ல குணங்களோடையும் மற்றவங்களையும் வாழ வச்சு நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் கொடுத்து உதவணும் அவங்களை வளர்த்து விடுறது மூலியமா தான் நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு நல்ல குணங்களையும் மக்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் கத்துக் கொடுக்கணும். என்னதான் ஒரு மனிதன் வந்து ஒரு மனிதனோ ஒரு அமைப்போ வந்து என்னதான் இந்த உலகத்தை திட்டமிட்டு நடத்தணும்னு நினைச்சாலும் அந்த மனிதர்களுக்கும் தாண்டது இந்த பிரபஞ்சம். அது வந்து இயற்கை வந்து என்னைக்குமே வந்து சரியான முறையில அது சமன் செஞ்சுட்டு போயிட்டே இருந்துரும். இது எல்லாமே அவங்க திட்டமிட்டபடி மனித திட்டமிட்டபடி எல்லாமே ஓரளவுக்கு நடக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியலாம். ஆனா இயற்கை வந்து அதுக்கு மேல இருக்கக்கூடியது. இயற்கையை நம்புங்க, உங்க உள்ளுணர்வு நம்புங்க, இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க. என்ன நடந்தாலும் நடக்கட்டும். உங்க கண்ட்ரோல்ல என்ன இருக்கோ அதை தெளிவா திருப்தியா வெறும் இந்த உலக கண்ணோட்டத்துக்கு மட்டுமே உலகம் சொல்லுதுன்றதுக்காக மட்டுமே ஃபாலோ பண்ணாம உங்க உள்ளுணர்வு படியும் அது நியாயமா அது சரியானு கேளுங்க. அதை கேள்வி கேட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா லைஃப் நல்லா இருக்கும். பார்ப்போம். எல்லாரும் நன்றி, வணக்கம்.